வருமானத்தை வச்சு கொடுக்குறாரு, சில சமயங்களில் கடன் வாங்கியும் கொடுக்குறாரு, கடனை திருப்பி கொடுத்துருது. அப்படி பார்க்கும்போது பாலா மனிதர்களில் புனிதர் என்று சொல்லுவேன். அவனை போய் மனசாட்சி இல்லாம சர்வதேச கைகோலின்னு சொன்னார்களே. ஏபிஐ பாலான்னு ஒரு தம்பி இருக்கிறான், அவனை பல விமர்சனம் பண்றான். அவனுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு கேட்கறான். அவர்களுக்கு புள்ள குட்டி இருக்கு. அவன் தனக்கு 15,000 ரூபாய் போதும் மாதம் வாழ்றதுக்கு. நான் வந்துட்டு உமாபதிக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஆனா அவர் சொன்ன கருத்துக்கு நான் வந்துட்டு முழுமையான அகேன்ஸ்ட் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உமாபதி வந்துட்டு நல்லவரு வல்லவரு சர்வதேச ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. யாரு மூத்த பத்திரிகையாளர்? உமாபதியா? மூத்த பத்திரிகையாளர் யார் சொன்னா? எந்த பத்திரிகையில் வேலை செய்யறவர்? சர்வதேச ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய அவர் பாலாவுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஒருவர் மீது குற்றம் சாட்டும் பொழுது பிளாக்மெயில் மாதிரி இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இணையதளத்தையே ஒரு கலக்கிட்டு போயிட்டார். நான் வெளியிடுவேன், அதை வெளியிடுவேன், இதை வெளியிடுவேன், இது வரைக்கும் என்ன வெளியிட்டாரு? அதற்கு பிறகுதான் எங்களுக்குலாம் கோவம் வந்துச்சு. என்னடா இது, பொறுமையா இருந்தோம் அப்படின்னா என்ன வேணாலும் பேசுவாங்களா, இவங்களெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு மீண்டும் நாங்க பேச ஆரம்பிச்சதே பாலாவுக்காண்டி தான். ஆனா உண்மையில இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த பதிவெடுக்கிறேன். எவ்வளவு பெரிய புண்ணியத்தை செஞ்சாலும் பாலா மாதிரி ஒரு பிள்ளைய உமாபதியால பெத்திட முடியாது. பாலா மாதிரி பங்குல கூட உமாபதியால நடத்திட முடியாது. அவருக்கு அது நல்லாவே தெரியும்.